4 பல் 6 பல்லில் நல்ல கருப்பு சட்டையில் ஹெச்எஃப்பில் 2 மாடுகள் விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க. ஒரு 4 பல்லில் இளங்கறவையில் ஒரு கன்று மாடு இருக்குதுங்க. 6 பல்லில் ஒரு சினை மாடு இருக்குதுங்க. ரெண்டுமே நல்ல பெரிய சைஸில் அதிக கறவை திறனில் நல்ல இள மாடாக பார்க்குறவங்களுக்கு 2 மாடுகள் இன்றைக்கி விற்பனைக்கு இருக்குதுங்க. வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். எந்த மாடு பிடிக்குதோ தாராளமாக எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயில் தனித்தனியாக பார்த்துடலாங்க. விற்பனைக்கு முதலாக பார்க்கக்கூடிய இந்த கிடாரிக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா 4 பல்லுங்க, தலையீத்து கிடாரிங்க. மாடு கன்று போட்டு 3 நாள் ஆச்சுங்க. சீம்பால் மாடுங்க. மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல சைஸுங்க, நல்ல ஹைட்டுங்க, நல்ல நெட்டு நீளம், நல்ல எலும்புகணம், மடிசெட்டு நல்ல மடிசெட்டுங்க, அடைச்ச மடிங்க. மாடு கறவை இந்த மாட்டோட கறவை திறன் பார்த்திங்கன்னா தலைச்சனுக்கே ஒரு 18 to 20 லிட்டர் கறவை வருங்க. மாடு இப்போவே சீம்பால் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7 லிட்டர் பால் இருக்குதுங்க. மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல எலும்பு வெயிட்டில் நல்ல மாடுங்க. நல்ல ரிங் கொம்பு. கன்று வந்து பார்த்திங்கன்னா காலக்கண்ணுங்க. கன்று போட்டு 3 நாள் ஆச்சுங்க. இன்னையோட சேர்த்து தான் 4வது நாளுங்க. மாடை பொறுத்த வரைக்கும் தெளிவான மாடுங்க. நல்ல காம்பார், நல்ல கருங்காம்பு பொறிக்க வச்ச மாதிரி தெளிவாக்குங்க. நல்ல மடிகாலுங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா அடைச்ச மடிங்க. மாடு கறந்து விட்டால் மடி சுக்குன்னு ஃபுல்லாக வத்திருங்க. மாடு நடையோட்டம் பாருங்கள். நல்ல நீளம் பாருங்கள். நல்ல நீளங்க, நல்ல ஹைட்டு. மாடை பொறுத்த வரைக்கும் 4 பல்லில் மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல சைஸ் இருக்குதுங்க. நல்ல இளம் மாடு எங்களுக்கு வந்த உடனே கறவைக்கு ரெடியாக தயாராக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு அருமையான கன்று மாடுங்க. பாலுக்கு ரெடி கண்டிஷன் இருக்குதுங்க. 4 காம்பு பாருங்கள். காம்பு டிஸ்டன்ஸ் பாருங்கள் அந்தளவுக்கு இருக்குதுங்க. நல்ல கருங்காம்பு பொறிக்க வச்ச மாதிரி இருக்குங்க. நல்ல மடிசெட்டுங்க, அடைச்ச மடிசெட்டுங்க. நல்லா கறந்து விட்டால் ஃபுல்லாக உடஞ்சிருங்க. மடியை பொறுத்த வரைக்கும் நல்ல எலும்பு வெயிட்டில் இருக்குதுங்க. மாடு 100% கறவையில் ஃபெயிலியர் ஆகாதுங்க. நல்ல கறக்கு மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல கறவை திறன் வாய்ந்த மாடுங்க. நல்ல எலும்பு கணத்தில் நல்ல பெருவட்டான கிடாரிங்க. 4 பல்லுக்கு நல்ல சைஸுங்க. 6 பல்லுக்கு வாய் சேரும்போது மாடு நல்ல பெருமாடாக வந்துடுங்க. இதை காட்டி இன்னும் அடுத்த இதுக்கெல்லாம் மாடு இன்னும் வேறு லெவலில் வந்துடுங்க. கொம்பு தலையில் ரிங் கொம்புங்க. அருமையான மாடுங்க. தெளிவான மாடு. அதிக கறவை திறனில் தலைச்சனுக்கு இளம் மாடாக வாங்கி ஒரு 5-6 இதுக்கு தெளிவாக வச்சுக்கொண்டு எதிர்பார்க்கறவங்களுக்கு அருமையான கிடாரிங்க. ஒரு தலைச்சனுக்கு ஒரு 18லேருந்து 20 லிட்டர் கண்டிப்பாக கறவை வருங்க. அதுக்கு வந்து பக்குவம் பண்ணணுங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெளிவாக்குதுங்க. சுழி சுத்தம், உடம்பு சுத்தம், மடியாம் சுத்தம், லேடிஸ் பிடிக்கிறதுக்கு தனித்தீனி மேய்ச்சல் எல்லாமே தெளிவாக்குதுங்க. கருப்பு சட்டையில் சுழி சுத்தமாக மாடு பார்க்குறவங்களுக்கு வந்தவனுங்களுக்கு கறவைக்கு தயாராக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அருமையான கிடாரிங்க. 4 பல்லுங்க. தேவைப்பட்டுச்சுன்னு எடுத்துக்கலாங்க. கறவையில் அப்படி ஒரு பெருமையான மாடுங்க. நீங்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கலாங்க. வச்ச கால் ஒரே நம்ம கூட தூக்காதுங்க. அந்தளவுக்கு நல்ல கறவை ரொம்ப சாதுங்க. கறக்க தெரியாதவங்க கூட கறக்கலாங்க. ஸோ மேய்ச்சலுக்கெல்லாம் அருமையாக இருக்குங்க. தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு பர்ஃபெக்டான கிடாரிங்க. நல்ல பருவட்டு கிடாரிங்க. நீங்கள் நேர்பை பக்கமாக இருக்கிறீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் கரெக்டாக இருக்கானே நீங்கள் நேரில் வந்து தெளிவாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. இந்த 2 மாடுகள் விற்பனைக்கு இருக்குதுங்க. இது கன்று மாடு இளங்கறவையில், அடுத்து ஒரு சினை மாடு இருக்குதுங்க. 2 மாடுகள் விற்பனைக்கு இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் விற்பனைக்காக வந்துக்குதுங்க. இந்த மாடு கறக்கக்கூடிய வீடியோவும் பதிவேற்றம் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் கறந்து பார்த்து கூட தாராளமாக எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. சும்மா வச்ச கால் தூக்காமல் வைக்கிங்க. கறந்து முடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மடி ஃபுல்லாக உடஞ்சிருங்க. அப்படியே கறவை நேரத்துக்கு அப்படியே ஃபுல்லாக லோடாங்க. கறவையில் அப்படியே சாதுவான மாடுங்க. நீங்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து மாட்டில் முட்டியே கறக்கலாங்க. அந்தளவுக்கு கறவை ரொம்ப சாதுங்க. கண்ணே தேவையில்லைங்க. கன்று ஒரு 10 நாள் போனால் கண்ணையுமே கொடுத்துடலாங்க. நல்ல ஜாதி மாடுங்க. கருப்பு வெள்ளை பேட்சில் நல்லா கருப்பு சட்டையில் 4 பல்லு இளம் மாடாக தேவைப்பட்டுச்சுங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணுங்கள். லேடிஸ் கூட யார் வேணால் பால் பீச்சலாங்க. பால் முழுசாக கறக்கிற வீடியோவில் பதிவேற்றம் பண்ண முடியலைங்க. உங்கள் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் வேணும் அனுப்பிச்சி கொடுக்கலாங்க. அடுத்தது 2வதாக ஒரு சினை மாடு இருக்குதுங்க. இந்த மாடு பாருங்கள். நல்லா கருப்பு சட்டையில் மொட்டையில் பார்க்குறவங்களுக்கு அருமையான கிடாரிங்க. 6 பல்லுங்க. தலையீத்து கிடாரிங்க. இது கன்று போகிறக்குன்னு 1 மாதம் டைம் இருக்குதுங்க. நல்ல மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ரீடுக்கு கிடாரிங்க. நல்ல மொட்டையில் பார்க்குறவங்களுக்கு அருமையான கிடாரிங்க. மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல பருவட்டுங்க, நெட்டு நீளங்க. இன்னும் 4 காம்பு பாருங்கள். கருங்காம்பில் பொறிக்க வச்ச மாதிரி தெளிவாக இருக்குங்க. உங்களுக்கு கன்று போடுறதுக்கு 1 மாதம் டைம் இருக்குதுங்க. நல்லா மடி வச்சு கன்று போடுங்க. தலைச்சனுக்கு ஒரு 17 லிட்டர் கறவைக்கு இந்த மாடு அசால்ட்டாக கறக்குங்க. மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல நெட்டு நீளத்தில் எலும்பு கணத்தில் அருமையான மாடுங்க. கருப்பு சட்டையில் மொட்டையில் தெளிவான மாடு பார்க்குறவங்களுக்கு சூப்பரான கிடாரிங்க. தேவைப்பட்டுச்சுன்னு எடுத்துக்கலாங்க. 1 மாதம் டைம் இருக்குதுங்க. நம்ம இடத்துக்கு நல்லா செட் ஆகி நல்லா தீவனம் தண்ணிக்கு நல்லா செட் ஆகி நம்ம இடத்துல வந்து மடி இறங்குற மாடு கறவையில் 100% ஃபெயிலியர் ஆகாதுங்க. மடி நல்ல மடி இறங்குங்க. பிக்கிற மடியெல்லாம் கணக்கே இல்லைங்க. இப்போ தான் மடி வைக்க ஸ்டார்ட் ஆகிக்குதுங்க. 1 மாதம் டைமுங்க. நல்ல மடி இறங்கி கன்று போடுங்க. நல்ல ஜாதி மாடுங்க. ஜாதிக்கு தகுந்த மடி வருங்க. 100% கறவையில் ஃபெயிலியர் ஆகாதுங்க. தலைச்சனுக்கு ஒரு 17 லிட்டர் அசால்ட்டாக கறக்குங்க. மாடு அடுத்த தீத்துக்கு பெருசாங்க. கறவையும் கூடுவீங்க. 6 பல்லுக்கு தலைச்சன் கிடாரிங்க. முதல் பார்த்த மாடு 4 பல்லு தலைச்சனுங்க. இந்த மாடு 6 பல்லு தலைச்சனுங்க. ரெண்டுமே இளம்பாடுங்க. 5-6 இதுக்கு தாராளம் வச்சு கறக்கலாங்க. 10 வருஷத்துக்கு தெளிவாக கடிதாரில் வச்சுக்கலாங்க. ரெண்டுமே தண்ணி தீனி மேய்ச்சல், சுழி சுத்தம் எல்லா பொறுப்பும் தெளிவாக்குதுங்க. நல்லா வாங்கி வளர்த்தோன்னு நினைக்கிறவங்களுக்கு ரெண்டுமே சூப்பரான மாடுங்க. தேவைப்படுச்சுங்கன்னா நீ வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க. அட்வான்ஸ் பண்ணிவிட்டு பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிச்சி விட்ருலாங்க. உங்கள் இடத்துல கொண்டு வந்து உங்கள் கையில் ஒப்படைக்க வரைக்கும் எங்களோட பொறுப்பில் வந்துடுங்க.
இல்லை நீங்கள் நியர்பை பக்கமாக இருக்கிறீங்களா, நம்ம சொல்கிற மாதிரி கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் நேரில் வந்து தெளிவாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. ரெண்டுமே சுழி சுத்தத்தில் தெளிவாக இருக்குதுங்க. சுழியை பற்றி நீங்கள் பார்க்க வேண்டியது இல்லைங்க. தெளிவான மாடுங்க ரெண்டுமே. ஒன்று பாலுக்கு ரெடி கண்டிஷன் இருக்குதுங்க, ஒரு சென மாடுங்க. நீங்கள் எந்த மாடு பிடிக்குதோ எடுத்துக்கலாங்க. இல்லை ஒரே டிரான்ஸ்போர்ட்டில் அப்படியே 2 மாடு வேணாலும் எடுத்துக்கலாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நல்ல குவாலிட்டியான மாடுகள் தொடர்ந்து விற்பனைக்கு வந்துட்டு இருக்குதுங்க. நன்றி, வணக்கம்.